ஓம் சாய்ராம், சாய்ராம். இதுதான் நம்மளுடைய ஷிரடியில ஓல்டு ஷிரடின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போனோம். இது என்னன்னா, பாபா வாழ்ந்த காலத்தில எப்படி பாபா இருந்தாரு? அந்த கிராமம் எப்படி இருந்திருக்கும்ன்ட்டு ஒரு ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான இடம் தான் இது. இதுதான் கண்டோபா கோயிலு. கண்டோபா கோயில்ல பாபா வரும்போது ஓ சாயின்னு சொன்னாங்கல்ல. இது மகள்சாபதி கூடுவாரு. அதுதான் அந்த இது. அதுக்கப்புறமா இவரு அந்த காலத்தில பாட்டு பாடின்னு வீடு வீடா போவாங்கல்ல. அவரு. அந்த கிராமத்தில பார்த்தீங்கன்னா, ஆடு, மாடு, சாணி தட்டுறது, இது எல்லாமே அந்த காலத்தில எப்படி இருந்ததோ, அதே மாரி செட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம். இதுதான் இது கண்டோபா கோயில். இந்த ஓல்டு ஷிரடின்றது இதுதான். பாயாஜி பாய் அம்மா சாப்பாடு குடுக்குறது, இப்படி பாபா வாழ்ந்த காலத்தில ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்க ஒரு தத்ரூபமா நிறுவி வச்சிருக்கிறாங்க. பார்க்கும்போது உண்மையிலேயே பாபா உட்காந்துருக்கிற மாரியும், பாயாஜி பாய் அம்மா சாப்பாடு குடுக்குற மாரியும் இருக்கும். நேர்ல ஒரு உட்காந்துருக்கிற மாரி அந்த காலத்தில அந்த கிராமத்தில பண்றது. எப்படி பண்ணுவாங்க? அப்பளம் போடுவாங்க. அத எப்படி காய வைப்பாங்க. அதேபோல ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அங்க நல்லாயிருக்கும். பானை வந்து பாபாவுக்கு டெய்லி பானை ஒருத்தர் குடுப்பாரு பாருங்க. சுடாத பானை சுடாத பானை. அந்த பானை செய்றவரு. இப்படி பாபா கூட தொடர்புல இருக்கிறவங்க எல்லாரையும் பத்தியும் இங்க ஒரு கண்காட்சி மாரி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவ்வளவு நல்லாயிருக்கும். தத்ரூபமா இருக்கும் அதான். இது பொங்கல் கொண்டாடுற மாரி. அந்த ஊர் திருவிழா. பொங்கல் கொண்டாடுவாங்க. எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அ க சூரியனுக்கு படையல் வச்சு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்க தத்ரூபமா வச்சிருப்பாங்க. நீங்க கூட ஷிரடிக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஓல்டு ஷிரடி பாருங்க. இது என்ட்ரன்ஸு ரூ. 150 ஃபீஸ் கட்டினா தான் உள்ள விடுறாங்க. சுண்டல் விக்கிறவரு, ஒரு தாத்தா படுத்துட்டு இருப்பாரு. வியாபாரம் முடியல, வெயில்ல படுத்துட்டு இருப்பாரு. பாபாவ ஊர்வலமா கொண்டு வர நிகழ்ச்சி. இது இங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே செம தத்ரூபமா இருக்கும் சாய்ராம். அப்படியே பாபாவ மோளம் அடிச்சு, கொடை பிடிச்சிக்கின்னு, அந்த ஒவ்வொரு முகத்துலயும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த பாபா மாவு அரைக்கிறது, கோதுமை மாவு அரைக்கிறது. உட்காந்து அவர் அரைக்கிற மாரியே இருக்கும். இங்க பெண்கள் வந்து அவங்கவங்க வேலைய பார்க்குற மாரி. கோலம் போடுறது ஒருத்தங்க, புடைக்கிறது ஒருத்தங்க. இப்படி எல்லாமே தத்ரூபமா இருக்கும் அந்த இடமே. ஷிரடிக்கு ஓல்டு ஷிரடி நீங்கலாம் போயிருக்கிறீங்களா? போயிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இது ஒரு ஓல்டு ஷிரடி எல்லாம் பழைய ஷிரடியான்னு கேட்குறீங்க. வேறு பழைய ஷிரடி. அந்த காலத்தில எப்படி பாபா வாழ்ந்தாரோ, பிச்சை எடுக்கிறார்ல. ஒரு வீட்ல போய் பாபா பிச்சை எடுக்க போறார்ல. அதுதான் தயாராம். இப்படி அந்த சீரடியில நம்ம சச்சரித்தில வர கதைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க. அந்த டெய்லரு, அதுக்கப்புறமா கூட பின்றவங்க, அப்புறம் முடி வெட்டுறவங்க, அந்த காலத்தில எப்படி இருந்தாங்கன்றத நமக்கு நேரடியா ஒரு தத்ரூபமா காட்டுது. ஒவ்வொரு விஷயத்தையுமே அது. நாம அங்க அந்த அந்த காலத்துக்கு போன மாரி இருக்கும். இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க பரவாயில்லையேன்னு. பாருங்க எவ்வளோ எல்லாமே தத்ரூபமா இருக்கும். ஊர் பஞ்சாயத்து நடக்கும்போது, அப்புறம் அன்னதானம் போடுறாரு பாபா. துவாரகமாயில அன்னதானம் போடுறாரு பாருங்க. எல்லாரையும் உட்கார வச்சு அவர் கையால சாப்பாடு போடுறாரு. அந்த அன்னதானம் பானை இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. க எல்லாரையும் மக்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு போடுவாரு. அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஏதோ நாம அந்த காலத்துல போன மாரி இருக்கும். எண்ணெய் தரமாட்டேன்னு சொன்னேன்ல, எண்ணெய் கடைக்காரரு தராசுலாம் வச்சுக்கின்னு. இப்படி பாருங்க நெறைய விஷயங்கள இந்த ஓல்டு ஷிரடியில பார்க்கலாம். இதுதான் பஞ்சாயத்து நடக்குது. செருப்பு தைக்கிறவரு, செருப்பு எப்படி தைக்கிறாரு? அதுக்கப்புறமா உலைகளத்துல குழந்தை போகும்ல, பாபா கைவிட்டு காப்பாத்துவாரு பாருங்க. அந்த தத்ரூபமா நடத்தியிருப்பாங்க. அந்த அம்மா அப்படியே பதறி அடிச்சுன்னு வர மாரி இருக்கும். இது எல்லாமே அந்த இடத்துல ஒரு தத்ரூபமா இருக்கும் சாய்ராம். நோய்கள குணப்படுத்துவார் பாபா. வர எல்லாரையும் நோய்கள குணப்படுத்துவார். மருந்த குடுத்து நோய குணப்படுத்துவார். அவர் ஒரு மருத்துவரா இருந்தார்ல, அதனால நோய்கள சீக்கிரமா குணப்படுத்தி குடுத்துருவார். இது ஷாமா பாடம் எடுக்கிறார். குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்துக்கின்னு இருக்கிறார். கேள்வி கேட்குறாரு ஒரு குழந்தை நின்னு அழுவும். ரொம்ப தத்ரூபமா இருக்கும் அது பார்த்தீங்கன்னாவே. அவ்வளவு சிறப்பா இருக்குது சேலம். இவர் பாட்டு பாடுறாரு. கீர்த்தனை பாடுவார் பாருங்க. என்ன மாப்பிள்ளை ட்ரெஸ்லாம் போட்டுன்னுக்கிறேன்னு. ட்ரெஸ்ஸை கேட்டுவார் பாருங்க. கடைசியா உயிர் பிரியும்போது 9 நாணயத்தை கொடுக்கிறது. அவர் சமாதி கட்டினோடனே ஒரு பக்கம் குரான், ஒரு பக்கம் வந்து ராமாயணம் படிக்கப்பட்டது. அதுதான் தயாரித்து